மற்றவர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டவர்களே, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து கிருபை கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்துவார், உயர்த்துவார். உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் வியர்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹோப் ஃப்ரம் ஹெவன், இது உங்கள் சேனல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, நீங்கள் மற்றவர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்ட நபரா? இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மற்றவர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்ட நபரா? கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் கிருபை நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன். தாவீதும் அவனுடைய குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் தான். ஆனாலும் ஆட்டு இடையனாக இருந்த அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். யோசேப்பும் சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் தான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். மற்றும் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தின் அதிகாரியாகவும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யாக்கோபின் 2 மனைவிகள் லேயாள் மற்றும் ராகேல். ராகேல் பார்ப்பதற்கு அழகும் ரூபவதியாக இருந்தாள். இவளை யாக்கோபு மிகவும் நேசித்தான். ஆனால் லேயாள் இவர்கள் கண்களுக்கு அற்பமாக எண்ணப்பட்டாள். ஆனால் தேவனுடைய கிருபையோ லேயாளுக்கு இருந்தது. லேயாள் அற்பமாக எண்ணப்படுவதை கர்த்தர் கண்டு அவளுக்கு குழந்தை பாக்கியம் அருளினார். ஆனால் ராகேலோ மல்லடியாக இருந்தாள். லேயாள் தேவனுக்கு பயந்தவளாக இருந்தபடியால் கர்த்தர் அவளுக்கு 6 மகன்களோடு ஒரு மகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த 6 மகன்களும் இஸ்ரவேலின் 6 கோத்திரமாக மாறினார்கள். அவள் ஒரு மகனுக்கு இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். தாவீது யூத கோத்திரத்தில் வந்தபடியால் அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். அதே கோத்திரத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். இப்படியாக புறக்கணிக்கப்பட்ட லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ராகேலுக்கோ அழகு என்ற பெருமை இருந்தது. தான் மலடியாக இருந்ததினால் தன் சகோதரி மீது பொறாமை இருந்தது. தேவனிடம் முறையிடாமல் யாக்கோபிடம், நீ எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்றால் நான் சாகிறேன் என்று எதிர்மறையாக பேசி தேவ பயம் இல்லாதவளாக காணப்பட்டாள். தன்னுடைய தகப்பனின் சொரூபங்களை திருடி வைத்துக் கொண்டு பொய் சொல்லி திருட்டை மறைத்து விட்டாள். இப்படியாக சில சமயங்களில் ராகேல் மதிகேடாய் நடந்து கொண்டாள். அநேக வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் அவளை நினைத்தருளி யோசேப்பை கொடுத்தார். பின்பு கொடிய பிரசவ வேதனையினால் பெஞ்சமீனை பெற்றெடுத்த கொஞ்ச நேரத்தில் அவள் மரித்தாள். பிரியமானவர்களே, மற்றவர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டவர்களே, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து கிருபை கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்துவார், உயர்த்துவார். உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் வியந்து பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். விசுவாசியுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.